ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. وقال نبينا وقال الله تعالى يعلم خائنة الأعين وما تخفي الصدور. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நேற்று காதுகளை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அல்லாஹ் தாலாவுடைய படைப்பான கண்களை பற்றி அப்படின்னு சொல்லி 5 படைப்பு ரொம்ப முக்கியமான அந்த அல்லாஹ் படைச்சது. அதில் கண்கள் ரொம்ப அல்லாஹுடைய படைப்பில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு படைப்புன்னு சொன்னோம். இன்றைக்கி எல்லாருமே நம்மளாம் கேமராக்கள்லாம் பயன்படுத்துகிறோம். இந்த காலத்தில் கேமராக்கள்லாம் இருக்காது. அல்லாஹ் தாலா மனித உடம்புல வச்சுருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கேமரா எதுன்னு பார்த்தா கண்ணு தான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபரை பார்த்துருக்கோம். அவருக்கு இப்போ முகமெல்லாம் ஆடி இருக்கும், அந்த தாடியெல்லாம் நரைச்சிருக்கும். என்னால் அவரை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வரும். அவருடைய பழைய முகம் ஞாபகத்துலேருந்து டக்குன்னு நம்மளுக்கு மூட அவரை யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி அந்த அளவு பவர்ஃபுல்லானது கண்ணு தான் சொன்னோம். இப்போ கண்ணை நம்ம தீனுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துது? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சம்பந்தமாக 40வது சூறாவில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஅலமு ஹாயினத்தல் அயுன். நீங்கள் உங்களுடைய கண் என்ன தவறு செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதை நான் அறியக்கூடியவன். ஒமா துஃபி சுதூர், அந்த கண்ணில் பார்த்துட்டு ஒமா துஃபி சுதூர், நீங்கள் உள்ளத்துக்குள்ளே எதை மறைச்சி வச்சுருக்கீங்களோயோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், நான் அறியக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிறேன். அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், லக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்சி. நான் நரகத்தில் அதிகமான ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமான பேரை போடுவேன். அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை சிந்திக்க மாட்டார்கள். லஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா. அவர்களுக்கு கண்கள் இருக்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய நேமத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருள்கொடையை பார்த்து அல்லாஹ் விளங்க மாட்டாங்க. லஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு காதுகள் இருக்கும், ஆனால் அவர்கள் நல்லதை கேட்டிருக்க மாட்டார்கள். இவர்கள் உலாயிக கல் அன்ஆம். இவர்கள் என்னது, விலங்குகளை போல. அன்ஆம்னா விலங்குகள். பல்ஹும் அலல், இல்லல்ல அதை விட மோசமானவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன். அவர்கள் மடையர்களாக இருந்தால், காஃபில் அப்படின்னா எதையுமே யோசிக்காமல் இருந்தாங்க. இதுதான் நரகவாதியுடைய சிஃபத். நரகவாதியுடைய சிஃபத் என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி யோசிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அந்த தன்மையிலிருந்து பாதுகாக்கட்டும். இந்த ஆயத்தை சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸீர்கள் எழுதுவாங்க, அல்லாஹ் தஆலா ஒருத்தர் இயற்கையிலேயே ஒருத்தர் நரகவாதியை ஆக்கணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டா, அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ் யோசிக்காது, அவர்கள் கண்கள் அல்லாஹ்வுடைய நேமத்தை பார்க்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, யார் ரசூலுல்லாஹ், அமல்களே கொஞ்சம் அமல் செய்யணும் ஆனால் அதிகமான நன்மை கிடைக்கணும், அது என்னன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நேமத்தை பார்த்து நன்றி செலுத்துறது. உதாரணமாக ஒருத்தர் வானத்தை பார்க்குறாரு, குர்ஆன்லேயே இந்த ஆயத்து வரும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வானத்தை பார்க்குறாரு, அதில் நட்சத்திரம் இருக்குது, நிலா இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. பௌர்ணமியில் வானத்தை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்துட்டு ஒரு சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். இந்த படைப்பு அல்லாஹ் சும்மாலாம் படைக்கல, ஒரு அற்புதமாக படைச்சிருக்கான்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா 1000 வருஷம் செஞ்சுதா செஞ்ச நன்மை கிடைக்கும். இப்போ என்ன அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்டு தான் வானத்தை பார்க்குறாரு, அல்லாஹ் புகழ்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1000 வருஷம் செஞ்சுதா செஞ்ச நன்மைனா. ஏன்னா இவர் என்னை விட ஒரு உயர்ந்த படைப்பு இருக்குன்னு நம்புறாரு. அல்லாஹ் நான் புனிதமானவன் அல்ல, நான் புனிதமானவன் அல்ல, இதோட நிப்பாட்டுறதல்ல, என்னை விட ஒரு உயர்தரமான படைப்பு இருக்குன்னு நம்புறாரு. அதனால் சொல்கிறாங்க. அதனால தான் கண்ணை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய நேமத்தை பாருங்க. கண்ணு ஒரு படைப்புகள்லேயே 2வது வகை தான் நம்ம சொன்னோம். முதல்ல காது, செவி, 2வது தான் கண்ணுன்னு சொல்லணும். குர்ஆன் அப்படி தான் வருது. நீங்கள் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் முதல்லலாம் காதை பற்றி பேசுவோம், 2வது கண்ணை பற்றி பேசுவோம். குழந்தை பிறந்த உடனே 7 நாள் கழிச்சு தான் குழந்தையுடைய கண்ணுக்கு பவர் கிடைக்கிது. அது வெள்ளையும் கருப்புமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் லேசாக நிறங்கள் தெரிய ஆரம்பிக்கும். வாடையை வச்சு தான் இது தாய் இது தந்தைன்னு குழந்தை உணர்ந்து கொள்ளும். பார்வையை வச்சு உணர்கிறதுக்கு 40 நாள் ஆகுங்கிறாங்க. நிறங்கள் எல்லா நிறங்களும் முழுமையாக தெரியறதுக்கு குழந்தைக்கு 40 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்வை முழுமை பெறும்னு சொல்கிறாங்க. பார்வை வளர்ச்சி அடையலைன்னா சில பேருக்கு கருப்பு வெள்ளையாகவே நின்றும், அது ஒரு கோளாறு இருக்குது. அதெல்லாம் சில பார்வைகள் சம்மந்தப்பட்ட ஒரு 7-8 நோய்கள் இருக்குது. அதில் ஒரு நோய் கருப்பு வெள்ளை மட்டும்தான் தெரியும், சிலருக்கு சிவப்பு கலர் மட்டும்தான் தெரியும்.
சில கலர்கள் தெரியும், சில கலர்கள் தெரியாது. அதெல்லாம் என்ன பண்ணால் அந்த குழந்தையாக இருக்கும்போது தான். அப்படி பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்வை திறன் அதிகமாகிறதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சுருமா போடுங்க. ஹதீஸில் வருது சுருமா இடுங்கன்னு சொல்லி. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்னு மஸ்ஊத் தான் அறிவிப்பாங்க, நீங்கள் சுருமா போட்டுக்கொள்ளுங்க. இதன் காரணமாக என்ன ஆகும், உங்களுடைய கண் பார்வை அதிகமாகும். இரவில் இப்போ காலைல எந்திரிக்கிறப்ப நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுக்குற நியாமத்து என்னன்னா ஹூருல் ஈன் பெண்ணு கொடுப்பான். அந்த பெண்ணுடைய பேர் ஹூருல் ஈன் அப்படின்னா கண் அழகின்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு அழகான அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இந்த விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்களோ 29 விஷயத்தை வச்சுன்னா அழகுன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தான் அதிகமான மார்க் கொடுப்பாங்க அழகுக்கு, அப்படின்னா அவருடைய கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய கண் எப்போ அழகாக இருக்குன்னா அவனுடைய உள்ளம் எந்த அளவு அழகாக இருக்குமோ அவனுடைய கண் அழகாக இருக்கும். யாருடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணம் இருக்குதோ அவன் கண்ணை பார்த்து பேச மாட்டான், தலை குண்டு தான் பேசுவான். யாருடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் இல்லையோ அவங்க கண்ணை பார்த்து பேசுவாங்க. கண்ணு நேர் பார்த்து பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க, கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா. அதனால் எண்ணத்தை சரி செய்யணும்னா அதனால் கண்ணுங்கிறது எந்த அளவு. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, நான் படிக்கிறப்போ ஒரு கதை ஒன்று படித்தோம். ஒரு முனிவர் ஒருத்தர் சந்திக்கிறதுக்காக, ஒரு அரசரை சந்திக்கிறதுக்காக போகிறார். அவருக்கு கண் நோய் வந்துருச்சு. அந்த அரசருக்கு பார்க்குறாரு, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண் நோய் அதிகமாகிடுச்சு, அதனால் பச்சை கலர் அதிகமாக பாருங்கள், சீக்கிரமாக அந்த கண் நோய் சரியாயிடும் அப்படின்ற உடனே முனிவர் போயிட்டார். அரசர் பார்த்தாரு, பச்சை கலர் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா என் ரூமெல்லாம் பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கின்றார். ஃபுல்லாக பச்சை கலர் ட்ரெஸ்ஸார். என்னை யார் சந்திக்க வந்தாலும் அவனுக்கு பச்சை கலர் ட்ரெஸ்ஸை மாட்டி விடுவிட்டார். எல்லாமே பச்சை பச்சைன்னு ஆகிறாரு. எங்கேனாச்சும் ட்ராவல் பண்ணாருன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக பச்சை கலர் பெயிண்ட் அடிக்க சொல்லிடுறது. இந்த அளவு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. சில நாட்கள் கழித்து திருப்பி அந்த டாக்டரான அந்த முனிவர் அந்த ஏரியாவுக்கு வராது. பார்த்தா ஊரே பச்சை கலராக இருக்குது. முனிவர் என்ன பண்ணாரு, அரசரை சந்திக்கிறதுக்கு வரப்போ வெளியே காவலாளி சொன்னாங்க, உங்களுக்கு பச்சை ட்ரெஸ்ஸு போட்டுணும். ஏன்பா, நாங்கள் எல்லாம் உங்களால் வந்தது தான், வந்தது பச்சை கலரை பாருனீங்க, எல்லாத்தையும் பச்சை ஆக்கிட்டார். சரி, இவரும் பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு போய் பார்த்தார். அரசரை போய் பார்த்தோன்னே, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க பச்சை கலரை பார்க்க சொல்லி, அதனால தான் நான் எல்லாத்தையும் பச்சை ஆகிட்டேன், என்னுடைய செல்வம் அந்தளவு இருக்குதுன்னு. இன்னும் முனிவர் சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் இருக்குங்க பச்சை கலரு, நீங்கள் பச்சை கலர் கண்ணாடி போட்டிங்கன்னா எல்லாமே பச்சை கலராக தெரிய போகுது. எல்லாரும் மாறணுங்கிறதுக்கு இல்லை. இந்த கதையை எழுதிட்டு சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லாரும் மாறணும்னு இல்லை, நான் மாறினா போதும். நான் திருடனாக இருந்தால் அடுத்தவனை பார்க்குறப்ப திருடு குணத்தோடையே பார்ப்போம். நான் எந்த தவறு செய்கிறேனோ அடுத்தவன்ட்டே அந்த தவறு இருக்காங்கிற எண்ணத்தோடையே பார்ப்போம். அதான் சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், யஅலமு ஹாயினத்தன் அயுன், உன்னுடைய கண் என்ன அநியாயம் செய்து கொண்டு இருக்குங்கிறது நான் தெரியும். நீ ஒருத்தர் சிரிச்ச முகத்தோட பார்ப்ப, ஆனால் உன் கண்ணுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார், குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூறால சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக். லாஸ்ட் சூரா என்ன, லாஸ்ட் ஆயத்து என்ன, வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். ஹசதுனா கஞ்சிஷ்டி, அதாவது பொறாமை கண் கொண்டு பார்ப்பவர்களிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். கண்ணு பார்க்குறாங்க, ஆனால் இப்போ சிரிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க, நல்லா இருக்கீங்களா, கண்ணுக்குள்ள அப்படியே வெறியுது, இப்படி வந்துட்டானே சொன்னாங்க. அதனால தான் என்ன பண்ணுறது, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு என்ன பண்ணதுன்னா ஹாசிதின், பொறாமை கண் கொண்டு பார்ப்பவர்களுடைய பொறாமையிலிருந்து எல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அடுத்தவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, அந்த எண்ணத்தை பார்க்கவே கூடாதுன்னு. நீ என்ன நினைக்கிறியோ அதனுடைய பிரதிபலிப்புன்னு எனக்கு ஏற்படும். தவறான எண்ணத்துடைய வெளிப்பாடு அவருடைய கண்ணிலிருந்து தெரியும்னு சொன்னாங்க. எல்லாம் குர்ஆன் அந்த அளவு தெளிவாக சொல்லிக்கேன். 3 விஷயத்தை பார்க்கறத கொண்டு கண் பார்வை அதிகமாகும். ஒன்றாவது தாய் தந்தையரை பார்க்கறது, தாய் தந்தையரை பார்க்கறத கொண்டு கண் பார்வை அதிகமாகும். 2வது காபத்துல்லாவை பார்க்கறது, 3வது குர்ஆனை பார்க்கறது. இந்த 3ம் பார்த்தாவே நன்மை. தாய் தந்தையரை பார்த்தாலே நன்மை கிடைக்கும், குர்ஆனை பார்த்தாவே நன்மை கிடைக்கும், காபத்துல்லாவை பார்த்தாவே நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸஅத் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பார்வையில் அதிகமான நல்ல விஷயத்தை பார்க்குறது, குர்ஆனை பார்க்குறதுக்காக முயற்சி செய்யறது. அப்போ பார்வைகளுடைய கெடுதிகள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சில விஷயத்தை பேசுவோம். அடுத்தது நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அது முதல் நம்மளுடைய ரம்ஜான் மாதத்துடைய வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. சூரத்துல் கஹ்ஃப் ஓதி கொள்ளுங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவு உலகம் குழப்பத்தில் இருக்குது. சிஏஏ அமல்படுத்தியிருக்காங்க. சிஏஏன்னா என்னன்னு தெரியல, குடியுரிமை திருத்த சட்டம்.
நீ இந்தியனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் இந்தியன், இங்கே தான் பிறந்தேன். என்ன ஆதாரம்? எங்கள் அத்தா நீ பிறந்தது உங்கள் அத்தா பிறந்ததே குரு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்திய நாடுகளில். அதனால் அல்லாட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ் அவங்களா சொல்லி தலைனா அல்லா யஹாஃபக வலா யர்ஹம்னா, அல்லாஹ் உன்னை பயப்படாத சிறுவர்கள் இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்கள்லேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு. உன்னை பயப்படாத இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்கள் எனக்கு கொடுத்துறாத அப்படின்னு அதிகமாக அல்லாட்ட துவா செய்யுங்க. வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் இருக்கும். நீங்கள் எத்தனையோ பேர் அல்லாவுடைய இறைநேசர்கள் இருப்பீங்க. உங்களுடைய இந்த ஆற்றல் துவால கபுலாகி இந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம். அல்லாட்ட அதிகமாக துவா செய்யுங்க. அப்படி சிஏஏ அமல்படுத்திட்டா பெரிய குழப்பங்கள் ஏற்படும். ஒரு நிம்மதியான ஒரு சூழல்லேருந்து மக்கள் மாற்றப்படுவாங்க. அல்லாட்ட துவா செய்யும். அல்லாஹ் தஆலா கருணையான பார்வையை 1% பார்த்துட்டானா போதும், பாதுகாக்கப்படும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கஹ்ஃப் சூரா ஓதிருங்க. தஜ்ஜாலே வந்தாலும் தன்னுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படும். எதுக்கும் அதிகமான நேரம் கொடுக்கணும். ஒரு 12 அதிகபட்சம் 20 நிமிஷம் ஆகும். ஓத தெரியலையா, யாருனாச்சும் ஓத சொல்லி காதாலே கேளுங்க. கஹ்ஃப் சூரா ஒரு மனிதன் விளங்கி ஓதிட்டான் அப்படின்னா பெரும் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு. 3வது என்ன செய்யுங்க, அதிகமாக செலவாத்து சொல்லுங்க. எல்லாம் குர்ஆனில் ஒரு வார்த்தை சொல்கிறான், மனசை மாற்றி ஆயத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தஃப்சீர் படிக்கிறப்ப சொல்கிறான், எந்த அமலையுமே நான் செய்கிறேன் நீ செய்யின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவே. நான் தொழுகிறேன்டா நீயும் தொழுகிறா அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லலை. நான் ஜக்காத்து கொடுக்குறேன் அடியானே நீயும் ஜக்காத்து கொடுன்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் ஒரே ஒரு அமலை மட்டும்தான் நானும் செய்கிறேன் அடியானே நீயும் செய்யுங்கிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாவும் மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறாங்க. அடியானே நீயும் நபி மேலே செலவாத்து. ஒரு தடவை சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்து கேட்குறப்ப கண்டிப்பாக செலவா சொல்கிறது வாஜிபுன்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அந்த ஆயத்து கேட்டாவே சொல்லிடுங்க. 2வது தத்துவால் அந்த ஆயத்து ஓதுவோம், கேட்குறப்பே செலவாத்து சொல்லிடுங்க. அதனால் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். செலவாத்து சொன்னால் கடன் பிரச்சனை வராது, மனதுடைய குழப்பங்கள் நீக்கப்படும், நபியோடைய சிபாரிசு நாளைக்கு கியாமத்தில் கிடைக்கும். அதிகமாக செலவாத்து செய்வமானச்சால் தான் 3 அமல். ஒன்று, இந்த நல்ல ஆட்சி கிடைக்கணும், நல்ல ஆட்சியாளர் வந்து துவா செய்ய. 2வது கஹ்ஃப் சூரா ஓதிருங்க. 3வது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள். உங்களுடைய துவாவை என்னுடைய பேரை இணைச்சு கொள்ளுங்கள்.